இப்போது பொதுவாக நீட்டில் ரொம்ப நல்ல மார்க் வாங்கினா தான் காலேஜ் அட்மிஷன் கிடைக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 600 மார்க் வாங்கினவங்களுக்கு கூட சீட்டு கிடைக்காம இப்போ மறுபடியும் படிச்சுட்டு இருக்காங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எப்படி கேட்டகரி இருக்காங்க அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறது, ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல், ஒரு நல்ல ஸ்கூல், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு நல்ல கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், அதில் போய் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ரெசிடென்ஷியலாக ஹாஸ்டலில் தங்கி அப்பா அம்மாலாம் விட்டுட்டு 7 வருடங்கள் ஒரு சாக்ரிஃபைஸோட அவங்க அங்கே போய் தங்கி படித்து வர்றாங்க. நிறையா செலவும் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. இவங்க +2 எழுதும் போதே அருமையாக நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. நிறைய கோச்சிங் நடந்துட்டு இருக்கும். 11th சிலபஸ் 12th சிலபஸ்லாம் கொஞ்சம் முடிச்சிருப்பாங்க. இப்போ மாடல் எக்ஸாம் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மாடல் எக்ஸாம் எழுதி நீட் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆனால் கூட நல்ல மார்க் 650, 680, 700. இன்ஃபேக்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு வர்றவங்க யாரு அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வர்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே எப்படி சார் 710, 715, 720 கூட எப்படி வர்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இது. அடுத்து ஒரு கேட்டகரி இருக்கு, 9, 10, 11, 12. இந்த கேட்டகரி 6, 7, 8 அவங்க ஊரில் படிக்கிறது. அம்மா அப்பா என்னப்பா சின்ன குழந்தைய கொண்டு போயெல்லாம் சேர்க்க வேணாங்க, வீட்டிலே இருக்கட்டுங்க, பாவம் ரொம்ப ஏங்கி போயிடும், இந்த ஹோம் சிக்னஸ் ரொம்ப அதிகமாயிரும், ஒரு 9ஆவதுல கொண்டு போகலாம், கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 9th கொண்டு ரெசிடென்ஷியலாக சேர்த்துருவாங்க. 9, 10, 11, 12 4 வருஷம் அந்த பையன் பொண்ணு அங்கேருந்து கஷ்டப்பட்டு படித்து ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் படித்து 12th ஓகே நீட் அப்படிங்கிறது எழுதுவாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. ஒரு சில பேர் +1, +2 ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஸ்கூலில் போய் படிப்பாங்க. இவங்க ஆக்சுவலாகவே ஸ்கூல் ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இந்த 2 வருஷமே எனக்கு போதும், 11th இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, 12th இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, NCERT சிலபஸ், இதுதான் நீட். அதை ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறத வச்சு நல்லா படித்து ஸ்கூலும் கொஞ்சம் அக்ரெசிவாக 11th போர்ஷனை குயிக்காக முடிச்சு 12th போர்ஷனை முடிச்சு நிறைய மாடல் எக்ஸாம்லாம் வச்சு இவங்களை ரெடி பண்ணி அனுப்புவாங்க. ஓரளவுக்கு சக்ஸஸ் நல்லாவே இதில் இருக்கும். ஆனால் இதில் எல்லாம் அந்த பேரண்ட்ஸுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கான ஒரு தகுதியும் அந்த ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான விருப்பமும் இருந்தால் இது பண்ண முடியும். இந்த மெத்தடில் ஒரு 30% ஆஃப் த சீட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டில் 30% சீட்டை இந்த ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்து வேற என்ன சார் கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இது ஒரு 10%, 5% தான். நிறைய பேரண்ட்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் போய் பணம் கட்டி படிக்க வைக்கிறதெல்லாம் இல்லை. அப்போ மேஜர் குரூப் எங்கே படிக்குது அப்படின்னா அவங்கவுங்க ஊரில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அல்லது ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கூல், அல்லது அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு CBSE ஸ்கூல், அப்படிலாம் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு +2 அப்படின்னு வர்ற வரைக்கும் பரீட்சை முடிச்சாச்சு, இனிமே தான் சீரியஸாக நீட்டு பற்றி படிப்பாங்க, இனிமே தான் சீரியஸாக நீட்டு பற்றி படிப்பாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் +2 முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க, 1 இயர் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ரிப்பீட்டர் அப்படின்னு படிக்கிறாங்க. அதாவது ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது பொதுவாக 11th போர்ஷன் நடத்துறது இல்லை, 12th போர்ஷனை அவ்வளவு சீரியஸாக நடத்துறது இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சால்விங் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, நம்ம போர்டுக்கு தான் படிக்கிறோம். அதனால 1 இயர் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ரெசிடென்ஷியலாக தங்கி நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 11th பாடத்தை எல்லாம் ஒரு தடவை கற்றுக்கிட்டு 12th ஓரளவு படிச்சிருக்கோம், இருந்தால் கூட அதை இன்னும் கொஞ்சம் படித்து நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி தென் அப்பியர் இன் த நீட் எக்ஸாம். ஒரு வயசு கூட போகுது, ஆனால் வீட்டில் அப்பா அம்மா கூட இருந்துட்டோம், நம்ம 12வது வரைக்கும் நம்ம வீட்டிலே இருந்துட்டோம். ஒரு வருஷம் வெளியில் போகிறோம், படிக்கிறோம். இந்த அகாடமியில் போயிட்டு 1 இயர் படிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக செலவாகுது, இந்த அளவுக்கு ஆகலை, நம்ம படிக்கிறோம், ஓகே நீட் எக்ஸாம் போயிடுறோம். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, +2 முடிச்சிட்டோம், இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம், 1 இயர் படித்தோம். ஆனால் 1 இயர் படித்தப்ப நம்ம ஸ்கூலில்
படிக்காமல் விட்டது போனது 9th 10th ஃபண்டமெண்டல்ஸ் 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் கஷ்டப்பட்டு புரிஞ்சு படித்து வர்றது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. பரீட்சைக்கு போகிறோம், பரீட்சை எழுதுகிறோம், நம்ம ஒரு 400 450 500 அவ்வளோதான் முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு வருஷம் படிச்சிடலாம் அப்படிங்கிறோம். ரிப்பீட்டர். இன்னொரு வருஷம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, அது 610 620 630 அப்படி வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு 500 வாங்கியிருக்கோம், சரி ரைட்டு, இன்னும் ஒரு வருஷம் படித்து நம்ம தேவையான மார்க்கை வாங்கலாம், அல்லது ரொம்ப நல்ல மார்க் வாங்கி ரொம்ப நல்ல காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, +2 முடித்தோம், வீட்டிலே தான் இருந்தோம், ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம், படித்தோம், வீட்டில் காசெல்லாம் கட்டி படிக்க வச்சுட்டு இன்னொரு வருஷம் படிக்கணும்னு சொன்னால், அட போடா, போன வருஷம் உன்னை படிக்க வச்சேன், படித்த கட் ஆஃப் கீழே வாங்கிட்டேன், மறுபடியும் எப்படி காசு கட்டி உன்னை எப்படா படிக்க முடியும், வீட்டிலே உட்காந்து படுறா அப்படின்னு சொல்கிறது. அல்லது ஸ்டூடெண்ட்டே ஒரு வருஷம் என்னை இன்ஸ்டியூட்டில் சேர்த்திங்க, நல்லா படிச்சுட்டேன், சப்ஜெக்ட்லாம் எனக்கு நடத்திட்டாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் உட்காந்து இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, நான் தான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நான் வீட்டிலே படிக்கிறேன், ஒன்றும் நான் விளையாட மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் பாட்டில் வீட்டிலே படிக்கிறேன், நீங்களே பாருங்கள், நான் செல்ஃப் ஸ்டடி நான் பண்ணுறேன், நான் அருமையாக மார்க் வாங்கிடுவேன், கிவ் மீ சான்ஸு, ஒரு வருஷம் கொடுங்க, நான் படிக்கிறேன் அப்படிம்பாங்க. இந்த செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி வீட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க. தென் அவங்க நீட் எழுத போவாங்க. இதாங்க விஷயம். அப்போ இந்த குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த MBBS சீட்டை பிடிக்கிறாங்க. 5000 சீட்டில் 30% அவங்க பிடிக்கிறாங்க, 70% இவங்க பிடிக்கிறாங்க. இப்போ +2 முடித்தவங்க, ஜஸ்ட் நவ் ஐ ஹவ் ஆல்சோ கம்ப்ளீட்டட் +2 சார், நானும் இப்போ தான் சார் +2 முடிச்சிருக்கேன், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சிங்களா? இல்லை. 9ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சிங்களா? இல்லை. இந்த மாதிரி ஏதாவது படிச்சிங்களா? 2 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் போனீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் வீட்டிலே தான் இருந்து படிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னா, சார் நான் உடனே ஒரு 40 நாளில் ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒன்று படித்து கலக்கி எடுத்துவிடுவேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. மந்திரத்தில் மாங்காலாம் காய்க்காது. அப்போ கிராஷ் கோர்ஸ்னு சொல்லி 40 நாள் படித்து நான் இவனை காலி பண்ணிடுவேன், இவனை காலி பண்ணிடுவேன், இவனை காலி பண்ணிடுவேன், இவனை எல்லாம் காலி பண்ணிடுவேன், எனக்கு தான் சார் சீட்டு அப்படின்னா தட் இஸ் நாட் அக்செப்டபிள், தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம +2 முடிச்சிருக்கோம், we have just completed +2, so what we should do, இது என்னோட சஜஷன், அவ்வளவுதான். வீட்டிலே உட்காந்து நம்ம +2 படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இருக்கும்? பேரண்ட்ஸ் ஆர் லிட்டில் பிட் கன்சர்வேட்டிவ், அதிகமான செலவு பண்ண முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பையனோ பொண்ணோ அம்மா அப்பாவை பிரிஞ்சு போய் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு விருப்பப்படவில்லை. பாயிண்ட் நம்பர் 2. இதுதான் இருக்கும் மேஜரா. அப்போ நீங்கள் வீட்டிலே இருந்துட்டீங்க, படிச்சிட்டீங்க, நத்திங் ராங், படித்து முடிச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீட் 2026 ரொம்ப நல்ல மார்க் வாங்கி நான் மெடிக்கல் காலேஜ் போகிறேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுத்து நீங்கள் அதை நிறைவேற்றி காமிக்கணும். அதுக்கு இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மார்ச் மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு கடைசி +2 எக்ஸாம், மே மாதம் 4ஆம் தேதி நீட் எக்ஸாம். அப்போ இதில் ஒரு 6 நாள், அப்புறம் ஏப்ரலில் ஒரு 30 நாள், இதில் ஒரு 3 நாள், 39 நாள் கிடைக்குது. இந்த 39 நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 11th 12th பரீட்சையை முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கோம். இப்போ தான் எக்ஸாமே முடிஞ்சு, எக்ஸாம் முடிஞ்ச உடனே, பப்ளிக் எக்ஸாம் முடித்த உடனே நெக்ஸ்ட் ஈவெண்ட்டே சம்மர் ஹாலிடே தான். ஹாலிடே தான் அது இருந்தால் கூட ஒரு ½ டே நீங்கள் ½ டே ஆர் மோர் தேன் ½ டே நீங்கள் சின்சியராக படிக்கலாம். என்ன படிக்கணும்? நீங்கள் ஸ்டேட் போர்டில் இருந்தீங்கன்னா NCERT புக்கை வாங்கிக்கிங்க. NCERT புக்கு வாங்கிக்கிங்க. ஜஸ்ட் ஒரு 500 rupees 1000 rupees தான் செலவு பண்ணுறீங்க. NCERT ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி புக்கு +1 +2 வாங்கிக்கிங்க. ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுங்கள், போய் வாங்கிக்கிங்க. நீங்கள் CBSE படிச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கையில் புக்கு இருக்கும். ஓகே, பாட்டனி 16 சாப்டர் இருக்குது, சுவாலஜி 16 சாப்டர் இருக்குது, மொத்தம் 32 சாப்டர் இருக்குது. நீட் சிலபஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸில் 28 சாப்டர்,
கெமிஸ்ட்ரியில் 21 சாப்டர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 81 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 81 சாப்டர்ஸில் வாட் யூ கேன் டூ இமீடியட்லி அப்படின்னா இந்த 32 சாப்டரை உங்களால் படிக்க முடியும். பாட்டனி சுவாலஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நம்ம படிக்க முடியும். அப்போ 39 நாட்கள் இருக்குது, 32 சாப்டர் படிக்கணும், வீட்டிலே உட்காந்து அருமையாக படிக்கணும். சரி, லிவிங் வேர்ல்டு படிச்சிடலாம் ஒரு நாள், ஓகே. பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முடியுமா? முடியாது, ஒரு 2 நாள் தேவைப்படும். அதனால தான் இந்த 39 நாளைக்கும் வேலை இருக்குது. இந்த 39 நாளில் பயாலஜியை தெளிவாக நீங்கள் படிக்கலாம். சரி, படித்தா மட்டும் பத்துமா? பத்தாது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய புத்தகங்கள் கடையில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஜி, நீட் சாம்பியன், அந்த மாதிரி புக்கை வாங்கிக்கலாம். பயாலஜி வாங்கிட்டு இது அமேசான்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அது ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு 2000 ரூபா செலவு பண்ணுறோம். நம்மகிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்குது, கொஸ்டின் பேங்க் இருக்குது. வீட்டில் உட்காந்து அருமையாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சின்சியராக நீங்கள் படிக்கிறீங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது உண்மையிலே உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கா? நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? நல்ல மார்க் நீங்கள் வாங்குவீங்களா? அப்படிங்கிறதுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். டார்கெட் எப்படி வச்சுக்கணும்? நான் எனக்கு ஒரு 40 நாள் கிடைக்குது, இந்த 40 நாளில் நான் பயாலஜி படிக்கிறேன், நீட் எக்ஸாமுக்கு நான் போகிறேன். பயாலஜியில் 360 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குது, மொத்தம் 720. பயாலஜியில் இருக்கக்கூடிய 360ல் ஒரு 250 ப்ளஸ் நான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு வச்சுக்கணும். இது இம்மீடியட் எக்ஸாம் நீட் 25. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்து உங்களுக்கு ஒரு வேளை இந்த தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸும் உங்களை பிலீவ் பண்ணுவாங்க, எஸ் யூ ஆர் குட். ரியலி ஒரு 1 இயர் படித்தேன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நல்லா படிக்கும்போது பயாலஜி இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும்போது நிச்சயமாக நீ நல்லா மார்க் வாங்கிடுவ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் பேரண்ட்ஸுக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி நீ படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி நீ வீட்டில் வச்சு படிக்கலாம். இன் அடிஷன் டு தட், நம்ம வீட்டிலேயே உட்காந்து டெஸ்ட் எழுதுறத விட ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு டெஸ்ட் எழுதுனா நல்லா இருக்குமே அப்படின்னா டெஃபினெட்லி நல்லா இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம். ஓகே, இந்த எக்ஸாம் திருச்சியில் நடக்குது, மதுரையில் நடக்குது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் யார் யார் இப்போ வீட்டில் படிச்சுட்டு இருக்கீங்களோ, அவங்க பரீட்சை முடித்த பிறகு படிக்க போகிறீங்களோ, அவங்கெல்லாம் தாராளமாக இந்த ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம் எழுதலாம். சார் ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் எழுதணுமா? அவசியமே இல்லை. நான் சொன்ன ஒரு கேட்டகரி இருக்குது, ரிப்பீட் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து படிக்கக்கூடிய செல்ஃப் ஸ்டடி கேட்டகரி. அவங்களுக்கு இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. நம்ம போன வருஷம் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தோம், இப்போ வீட்டில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் நமக்கு ஒரு காம்படிஷனில் நம்ம எங்கே இருக்கோம் தெரியணும். அப்போ நம்ம ஏப்ரல் 6ஆம் தேதி, 13ஆம் தேதி, 20ஆம் தேதி, 27ஆம் தேதி சக்தி நீட் அகாடமியில் நம்ம ஒரு மாடல் எக்ஸாம் சண்டே மத்தியானம் 2 to 5 எழுதலாம். அப்படி எழுதும்போது காம்படிஷன் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஸ்கோர் கார்டு உங்களுக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், மொத்தம் பரீட்சை எழுதுனது 1000 பேர், 1500 பேர். அதில் உன்னோட ரேங்க் என்ன உனக்கு தெரியும். அடுத்தது ஃபிசிக்ஸ் ஸ்கோர். ஃபிசிக்ஸ் ஸ்கோர் அந்த எக்ஸ், அதாவது 1500 வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த 1500 பேரில் ஃபிசிக்ஸில் நீ எங்கே இருக்க, அந்த 1500 பேரில் கெமிஸ்ட்ரியில் எங்கே இருக்க, 1500 பேரில் பாட்டனி சுவாலஜி தனித்தனியாக போடுவோம், அல்லது பயாலஜின்னு தான் இப்போ நியூ பேட்டர்னில் போடுவோம். அப்போ பயாலஜியில் நீ எங்கே இருக்க அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எந்த சப்ஜெக்ட் நீ நல்லா படிக்கிற, எந்த சப்ஜெக்ட் நீ நல்லா படிக்கலை, அதுவும் நீ தெரிஞ்சுக்க முடியும். ஸோ செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஃப்ரீயாக நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம் எழுதுனா நீங்கள் என்ன கேட்டகரி, என்ன லெவலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி சில பேர் ஏதோ ஒரு கிராஷ் கோர்ஸ் அது இது படிச்சுருந்தா கூட ஒரு நாள் லீவ் கிடச்சிச்சின்னா நீங்கள் சண்டே தாராளமாக இந்த பரீட்சையை நீங்கள் எழுத முடியும். ஓகே, இந்த பரீட்சை திருச்சி, மதுரை 2 இடத்துலையுமே நடக்குது. மதுரையில் நம்ம கேம்பஸ், இங்கே மதுரையில் எழியார்பத்தி அப்படிங்கிற இடத்துல நம்ம கேம்பஸ் இருக்குது. அங்கே நீங்கள் பரீட்சைக்கு வரலாம். அங்கே மதுரையில் நீங்கள் இந்த பரீட்சை எழுதலாம். இது ஓல்டு லுக், இப்போ நியூ லுக் வில் பி வெரி குட். அது நீங்கள் பரீட்சை எழுதுங்க. இந்த பரீட்சையோட தேதி உங்கள்கிட்ட சொன்னேன், 6, 13, 20, 27 எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் எழுதுங்க. இது ஃப்ரீ எக்ஸாம். இந்த எக்ஸாமில் உங்களுக்கு OMR ஷீட்டு, கொஸ்டின் பேப்பர், பென் இதெல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் எழுதுவீங்க.
பரீட்சை எழுதி முடிச்சுட்டு 2 o'clock பரீட்சை ஆரம்பிச்சிடும். 5 மணிக்கு நீங்கள் OMR கொடுத்துட்டு கிளம்புவீங்க. அப்போ சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம், சொல்யூஷன் புக்லெட் கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் எழுதின அந்த 180 கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, அதை எப்படி போடணும், அந்த கணக்கெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறது அந்த சொல்யூஷன் புக்கில் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். தென் நம்ம சக்தி நீட் யூடியூப் சேனலில் இந்த ஃபிசிக்ஸுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வீடியோ கிளாஸஸில் வந்து அந்த கொஸ்டினை எப்படி ஆக்சுவலாக ஷார்ட் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துக்க முடியும். தென் அனதர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே போட்டிருக்கேன், மிக மிக அருமையான ஒரு ஃபிசிக்ஸ் புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த புக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் புக் இஸ் ஃப்ரீ. எக்ஸலண்ட் புக், அருமையான புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் பரீட்சைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, எப்படி சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. I want to write free NEET model exam அப்படிங்கிற மெசேஜ் வந்து போடுங்க. திருச்சியா மதுரையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. தென் உங்களுக்கு ஏப்ரல் 6 எழுதுறீங்களா, 13 எழுதுறீங்களா, 20 எழுதுறீங்களா, 27 எழுதுறீங்களா, அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை வரும், அப்புறம் அட்மிட் கார்டெலாம் வரும், நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.